இந்த தக்காளி குருமாவுக்கு தேங்காய்லாம் நிறைய அரைச்சே ஊற்ற வேண்டாம். இது வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம ஊர் ஸ்பெஷல், சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் நிறைய பேர் வந்தாலும் இந்த குழம்பு வச்சு ஊற்றிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம். உளுந்து வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 15 மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், இது மட்டும் போட்டாலே போதும். ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை. இதில் நல்ல ஒரு 10 பல்லு பூண்டை முழுசாகவே போட்டுக்கலாம். அப்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தட்டி போட்டாலும் பரவாயில்ல, இல்லைன்னா வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். பாருங்க, இப்போ இந்த தக்காளி குருமாவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், பொடி பண்ணிட்டு வந்துடலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், பொடி பண்ணி வச்சிடலாம். இது இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணிக்கலாம். சோம்பையும் இதையும் வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு இதுலேயே இந்த தக்காளி 6 தக்காளி கட் பண்ணதையும் எடுத்து இதில் போட்டுடலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், இந்த தக்காளியில் இருக்க தண்ணியிலேயே அரைச்சிடலாம். பாருங்க, வெங்காயம் வந்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா செவக்க வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், காரத்துக்கு இந்த குட்டி ஸ்பூன்லேயே 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டு மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், நான் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா பொட்டுக்கல்ல. இதில் எதுக்காக நான் பொட்டுக்கல்லையை ஃபஸ்ட்டே நம்ம வந்து பவுட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு வந்து நல்லா நைஸ் ஆகும். இல்லைன்னா அங்கங்கே பொட்டுக்கல்ல வந்து நமக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரி அரைக்கும் போது நமக்கு வந்து தெரியாது, நல்லா நைஸாக பவுட்ரு ஆயிரும். அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு அரைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, இது வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த தக்காளியோட பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரெட் சில்லி எல்லாம் எண்ணெயில் போட்டதுனால அதில் இருந்து உங்களுக்கு பச்சை வாசம் இருக்காது. இதை மட்டும் நல்லா வதக்கிக்குவோம். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்துடலாம். புளிப்புக்கு ஏற்ற காரம், காரத்துக்கு ஏற்ற உப்பு எல்லாம் கரெக்டாக போட்டோம் அப்படின்னா குருமா சும்மா அட்டகாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மிக்சியிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இந்த தண்ணியும் அதில் ஊற்றிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். இன்னும் கொதிச்சதுன்னா இன்னும் வந்து உங்களுக்கு நல்லா திக்காகும். இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதில் ஒரு 2 பச்சை மிளகாயை முழுசாகவே போட்டுக்கலாம், இதோட ஃப்ளேவருக்காக. பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் வாயில் ஊற்றி பார்த்துக்குங்க. பார்த்துட்டு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம், நல்லா கொதிக்கட்டும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்கிட்டு சாப்பிடும் போது நல்லா கொதிக்கட்டும்.
பாருங்க குருமா ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். நல்லா தலபுல்லான்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. இப்போ பாருங்க நல்லா கெட்டியாகவும் ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், நல்ல மல்லி இலையை நல்லா பொடியாக நறுக்கி நல்லா தூவி விட்டுடலாம். நிறைய மல்லி இலை போடுங்க, ரொம்ப நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். நிறைய ஊற்றிட்டு தொட்டு சாப்பிடும் போது அட்டகாசமாக இருக்கும். வெறும் சாதம் போட்டு இதை இந்த குழம்பு கொஞ்சம் ஊற்றி சாப்பிடும் போது அப்பளம் ஒன்று வச்சுட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும், அப்பளம் வச்சு சாப்பிட்றது. இந்த மாதிரி தொக்கு வச்சுட்டு இது ஒரிஜினல் டேஸ்ட் அப்படியே இருக்கும். நம்ம வேறெல்லாம் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றல இல்லையா, ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு தக்காளி குருமாவை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.